மீனத்தின் அதிபதி குரு பகவான் ராசி மண்டலத்திலேயே 12வது ராசி. அப்ப நம்ம வீட்டினுடைய கடைசி குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 6ல இருக்கக்கூடிய கேது எல்லா விதத்திலும் நமக்கு வெற்றியை தருவார். அது வெளிநாடு வேலையா இருக்கட்டும், உள்நாட்டு வேலையா இருக்கட்டும், வேலையாட்களா இருக்கக்கூடியவங்களுக்கு, வேலை சம்பளம் வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகச் சிறப்பான பலன் விஷயங்களை இந்த மீனராசிக்காரங்களுக்கு செய்யும். சொந்த தொழில் ஏதாவது நான் புதுசா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ஐடியா இருந்தா கொஞ்ச நாளைக்கு அந்த ஐடியாவை தள்ளி வச்சிருறது நல்லதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் நீக்கி விட்டுருவாங்க. இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் கடலோரம் இருக்கும் செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் இரே ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், விருச்சக ராசியிலே சுக்கிரனும் புதனும், தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும், கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி நேயர்களே வணக்கம். இந்த மீனத்தின் அதிபதி குரு பகவான் நவகிர ராசி மண்டலத்திலேயே 12வது ராசி. அப்ப நம்ம வீட்டினுடைய கடைசி குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். செல்லத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி மீனராசி. இந்த மீனராசிக்காரங்க சமீப காலத்துல 7.5 சனி விரைய சனியா நடக்கிறதால கொஞ்சம் ரொம்ப தொல்லைகளை தான் நீங்க அடைஞ்சிட்டு வரீங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் ஏதேனும் மாற்றத்தை தருமா அப்படின்னு பார்ப்போமாங்க. இந்த மார்கழி மாசத்தில் முதல்ல ஆகக்கூடிய பயிற்சியை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதியாகி ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றதாங்க. 5ல இருக்கிறதாங்க குரு நல்லது. என்ன பண்றது, 4லையும் சில காலம் இருந்து தான் இருப்பார். ஒரு 4 மாதங்கள் இருப்பார். உங்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மே அந்த மாதிரி மாதங்கள்ல தான் உங்களுக்கு குரு பகவான் திரும்ப 5ஆம் இடத்துக்கு வருவார். 5ல் இருக்கும் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு விதி இருக்குது. பட்ச 4ல இருந்தா என்னையா செய்வார்? ஒரு விஷயத்த நமக்கு நடையா நடக்க வைப்பாருங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களோட நாளை மறுநாள் தான் நடக்கும். அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணவே கூடாது. 2 நாளைக்கு முன்னாடியே அந்த விஷயத்துக்கான முயற்சியை நம்ம முன்னெடுப்பு நடந்தோம்னா அந்தந்த நாள்ல முடியக்கூடிய வேலைகள் அந்தந்த நாட்கள்ல முடிஞ்சுவிடும். கொஞ்சம் நம்மளே முன் தயார்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அந்த கிரகங்கள் வந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப எதையுமே நான் அன்னைக்கு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி நீங்க அங்கிட்டு வச்சிடணும். ஒரு 4-5 மாசம் காலம் வரைக்குமே எப்போதுமே நீங்க நல்லா அப்படி இருக்கிறத யோசிக்கிறதா நல்லது. இருந்தாலும் இந்த கிரகங்களின் அடிப்படையில ஒரு 4 மாத காலங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சுறது இந்த குருவினுடைய வக்ரகதி பேச்சிலிருந்து நீங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு அடுத்து கேது பகவான் எங்கே இருக்கிறார்? கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. கெட்ட கிரகங்கள் 6ல இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தானே. அப்ப 6ல இருக்கக்கூடிய கேது எல்லா விதத்திலும் நமக்கு வெற்றியை தருவார். 6 அப்படிங்கிறது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் தானே. இப்ப 6ஆம் இடம் தந்தையுடைய வருமானத்தை கெடுக்கும், ஆனா ஜாதருடைய வருமானத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப இவர் ஏதாவது செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லா விஷயங்களுமே நன்மைகளை தரும். இவங்க பெரும்பாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் படி சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அவ்வளவு பெருசா லாப நன்மைகளை தராது. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரும். அது வெளிநாடு வேலையா இருக்கட்டும், உள்நாட்டு வேலையா இருக்கட்டும், வேலையாட்களா இருக்கக்கூடியவங்களுக்கு, வேலை சம்பளம் வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகச் சிறப்பான பலன் விஷயங்களை இந்த மீனராசிக்காரங்களுக்கு செய்யுங்க. ஏன் அப்படின்னா முதல் முக்கியமான காரணம் மீனராசிக்காரங்களுக்கு இப்ப விரையச்சனையா நடந்துருக்கு. இப்ப விரையச்சனையா நடக்கிற காலத்துல நம்ம சொந்த தொழில் எதுன்னு செஞ்சோம்னா இது ஏற்கனவே செஞ்சுட்டு தொழிலே சில சமயம் ட்ரகிள் தான் கொடுக்கும். புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரகிள் கொடுக்கும். அதனால சொந்த தொழில் ஏதாவது நான் புதுசா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கொஞ்ச நாளைக்கு அந்த ஐடியாவை தள்ளி வச்சிருறது நல்லதுங்க. செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஹோட்டல், பேக்கரி, டீ கடை இந்த மாதிரி அன்றாடம் அழியக்கூடிய, அன்றாடம் வரவு செலவு பார்க்கக்கூடிய ஏதேனும் தொழில் செய்யக்கூடிய ஐடியா இருந்தால் நீங்க செய்யலாம். அல்லது ஒன் டைம் முதலிடுங்க. அப்புறம் அதுல இருந்து நான் வேலை பார்த்து என்னுடைய லாபத்தை நான் எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி தொழில் ஏதேனும் இருந்தால் நீங்க செய்யலாம். அப்படிலாம் இந்த தொழில் செய்ய தெரியாதுங்க, நான் அன்றன்றைக்கு விற்று அன்றன்றைக்கு நான் லாபம் பார்க்கக்கூடிய தொழில் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த ஐடியாவை தள்ளி வச்சுறது ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் அப்படின்னு. அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் ராகும் உட்கார்ந்துருக்காங்க. 12ல் சனியும் ராகு இருந்ததுன்னா நீங்க தூங்க போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நினைவுக்கே வரும். இப்போ தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்து உறங்கவே விடாதுங்க. ஏதேனும் ஒன்றை போட்டு யாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை ஜமாளிக்கக்கூடிய ஒரே ஒரு கிரக ஆற்றல் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது மனசுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைனா சரி அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல தள்ளிவே
நிம்மதியா தூங்கு, அந்த வேலையை பாரு, காலையில எழுந்திரிக்கணும், காலையில உழைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகமா தூண்டுவாரு. அடுத்து அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தின் மேல விழுதுங்க. ராசியின் 10ஆம் இடத்தின் மேல குரு விழும் பொழுது என்ன பண்ணும்னா, பார்த்துட்டு வேலையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் நீக்கி விட்டுருவாருங்க. வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார். முதலீடு சார்ந்த உள்ள பிரச்சனைகளை தீர்க்க மாட்டார். கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்குறது, அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தீங்கனாலே போதும். இல்லைங்க, ஏற்கனவே நான் அந்த முதலீடு போட்ட தொழிலாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையாட்கள் திடீர்னு உங்களுக்கு வேலை நிறைய இருக்கிற நாள் பார்த்து உங்களை கவுத்து விட்டுருவாங்க. இந்த வேலையாட்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். எப்போதுமே ஒரு வேலையாளை மட்டும் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கக்கூடாது. ஒருத்தர வேலையை கொடுத்தோம்னா அது கரெக்டா நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொரு வேலையாட்களை நீங்க தயார் நிலையில வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இம்சையில வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? இந்த புரட்டாதி 4ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு கால் மூட்டு சம்பந்தமா இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். தாயோடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் அப்படின்னு இருக்குது. அடுத்து உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். இது வந்து சனினாலே பாதம் அப்படின்றதான் குறிக்கும். பாதம், எலும்பு இது சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய மீன ராசியில பிறந்த தாப்பனார், அப்பாவுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது 40+ வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். காலில் இடித்துக் கொள்வது, காலில் காயம் ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். இரவு நேர இருசக்கர வாகன பயணங்களை எந்த அளவுக்கு நீங்க குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரேவதி புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் இந்த மாதத்தில் முதல் வாரம் முழுவதும் சுக்கரனுடைய சம்பந்தப்பட்டிருக்கிறார். புதன் பட்டாசிட்டா, ரெக்கார்டு, டாக்குமெண்ட்ஸ், வங்கி கடன் இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியவர். காதல், ஆசை இந்த மாதிரி விஷயங்களை தூண்டக்கூடியது. காதல் ஈடேறும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்துல கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் நன்மைகள் பெறலாம். இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் கடலோரம் இருக்கும் செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்யுங்கள். திருச்செந்தூர் சென்று நலமான வளமான வாழ்வை பெறுங்கள்.